கிருஷ்ணன்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? கையில புல்லாங்குழல், வெண்ணெய் திருடுறது, கோபியர்களோட ஆட்டம் பாட்டம், இதுதானே? அது அவரோட குழந்தை பருவம். ஆனா அதே கிருஷ்ணர் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய தங்க நகரத்தையே உருவாக்கி ஒரு ராஜாவா, சக்கரவர்த்தியா கம்பீரமா ஆட்சி சென்றாருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, புராணங்கள்ல சொல்லப்பட்ட தங்கத்தால ஜொலிச்ச ஒரு பிரம்மாண்டமான நகரம் இன்னைக்கு அரேபிக் கடலுக்கு அடியில மூழ்கி கிடக்குன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. வாங்க, அந்த மர்மமான மூழ்கி போன நகரத்தோட கதையத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். பாருங்களேன், நாம பார்த்து பழகின அந்த விளையாட்டு பையன் கண்ணனுக்கும் ஒரு மாபெரும் ராஜ்யத்தையே ஆண்ட துவாரகாதீஷ் அப்படிங்கிற மன்னனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஆயர்பாடியில மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு தங்க ராஜ்யத்தோட அதிபதியா மாறின கதை இது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, புராணங்கள்ல அவ்வளவு பெருமையா பேசப்படுற அந்த துவாரகை நகரம் அப்படி என்னதான் ஸ்பெஷல், அது எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஊருக்கு ஏன் துவாரகைன்னு பேர் வந்துச்சு? சமஸ்கிருதத்துல துவார்னா வாசல், அதாவது கதவு. கா அப்படின்னா மோட்சம். சோ மோட்சத்துக்கான வாசல் தான் துவாரகை. இந்த மண்ணுல கால் வச்சாலே சொர்க்க வாசல் திறக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்போ ஜராசந்தன்னு ஒரு அரக்கன் கிருஷ்ணரோட மக்களை விடாம தாக்கிக்கிட்டே இருந்தான். அவங்க கிட்ட இருந்து தான் மக்களை காப்பாத்தணும்னு கிருஷ்ணர் கடல் கடவுள்கிட்ட இருந்து கொஞ்சம் நிலம் வாங்கி தேவலோகத்தோட ஆர்கிடெக்ட் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு கடலுக்கு நடுவுலே இந்த பாதுகாப்பான தங்க நகரத்தை உருவாக்குனார். எல்லாம் சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு தாயோட சாபம் அந்த நகரத்தோட தலைவிதியே தலைகீழா மாத்தி ஒரு சோகமான முடிவை எழுதிடுச்சு. மகாபாரத போர் முடிஞ்ச நேரம் தன்னோட 100 பிள்ளைங்களையும் பறி கொடுத்த காந்தாரி அந்த துக்கத்துல கிருஷ்ணரை சபிச்சுட்டாங்க. உன்னோட யாதவ குலமும் இப்படிதான் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு அழிஞ்சு போவாங்கன்னு. அந்த சாபம் பழிச்சுது, யாதவர்கள் அழிஞ்சாங்க. கிருஷ்ணரோட அவதாரம் முடிஞ்சதும் அவர் ஆசையா கட்டுன அந்த தங்க நகரத்தையே அரபிக் கடல் மொத்தமா உள்ள எடுத்துக்குச்சு. பல வருஷமா துவாரகை கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுங்கிறது வெறும் புராண கதையா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ சமீபத்துல கடற்சார் தொல்பொருள் ஆய்வுகள் செஞ்சப்போ நிஜமாவே கடலுக்கு அடியில ஒரு பழங்கால நகரத்தோட இடிபாடுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நீர்க்கடியில இருக்கிற மர்மங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ கரையில கிருஷ்ணரோட பேரன் வஜ்ரநாபன் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார். இன்னைக்கு நாம பாக்குற இந்த கோவிலோட பேரு ஜெகத் மந்திர். இது கட்டி கிட்டத்தட்ட 2500 வருஷம் ஆகுது. நினைச்சு பாருங்க, 5 மாடி 72 தூண்கள்னு ஒரு கட்டிடக்கலை அதிசயமா நிக்குது இந்த கோவில். இப்ப நீங்க பாக்குற இந்த எண் 52. இந்த நம்பருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அது என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். இது துவாரகையை நிர்வகிச்ச 52 யாதவ தலைவர்களை குறிக்குது. அவங்கள பெருமைப்படுத்துற விதமா கோவிலோட கோபுரத்துல பறக்கிற கொடி சரியா 52 கஜம் நீளத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கொடிய ஒரு நாளைக்கு 5 தடவை மாத்துறாங்க. என்ன ஒரு பாரம்பரியம் பாருங்க. இந்த கோவிலுக்குள்ள போறதே ஒரு குறியீட்டு பயணம் மாதிரி தான். பக்தர்கள் மோக்ஷத்வார் வழியா உள்ள போய் சாமிய தரிசனம் செஞ்சுட்டு ஸ்வர்கத்வார் வழியா வெளியே வராங்க. அதாவது பிறப்புல இருந்து மோட்சம் வரையிலான ஒரு வாழ்க்கை பயணத்தை இது குறிக்குது. கருவறைக்குள்ள போனீங்கன்னா அங்க நீங்க பார்க்க போறது அந்த வெண்ண திருடின குறும்புக்கார கண்ணனை இல்ல. தலையில தலைப்பாக ஜொலிக்கிற வைர நகைகள்னு 4 கைகளோட ரொம்ப கம்பீரமா நிக்கிற துவாரகாதீஷ், அதாவது துவாரகையின் அதிபதியை தான் பாப்பீங்க. சரி, துவாரக தரிசனம்னா இந்த ஒரு கோவிலோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் 2 முக்கியமான இடங்களுக்கு போனாதான் அந்த பயணம் முழுமையடையும். துர்வாச முனிவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையில ஒரு சின்ன குறை ஏற்பட்டதால அவர் ருக்மணிய நீ கிருஷ்ணனை விட்டு பிரிய நேரணும்னு சபிச்சிட்டார். அதனாலதான் கிருஷ்ணோட பட்டத்து ராணியான ருக்மணிக்கு பிரதான கோவிலுக்குள்ள சன்னதி கிடையாது. ஊருக்கு வெளியே அவங்க தனியா ஒரு கோவில்ல இருக்காங்க. கடைசியா ஒரு படகுல ஏறி பெட் துவாரகான்னு ஒரு தீவுக்கு போகணும். இதுதான் கிருஷ்ணர் உண்மையிலே வாழ்ந்த அரண்மனை இருந்த இடம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த குசிலர் கதை இருக்கே, தன்னோட ஏழை நண்பனை கிருஷ்ணர் கட்டி அணைச்சி வரவேற்ற அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது இந்த தீவுல தாங்க. ஆக துவாரகைங்கிறது வெறும் கோவில் மட்டும் இல்ல, அது புராணம், வரலாறு, அறிவியல் எல்லாமே ஒண்ணு சேர்ற ஒரு புள்ளி. கடலுக்கு அடியில புதஞ்சிருக்கிற ரகசியங்களும் சரி, கரையில ஒலிக்கிற மந்திரங்களும் சரி, நம்மள அப்படியே 5000 வருஷம் பின்னோக்கி கூட்டிட்டு போற ஒரு டைம் மெஷின் மாதிரி. இது வெறும் ஆன்மீக பயணம் இல்ல, நம்மளோட வேர்களை தேடி போற ஒரு பயணம்.